ஒரு வியாபாரி. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தில் பணம் சேர்த்து 10,000 வராகங்கள் சேர்த்துவிட்டார். இந்தச் சமயத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. படுத்த படுக்கையாக விழுந்து விட்டார். அவருக்கு ஒரே மகன். அவன் சிறிய பையனாக இருந்தான். அந்த வியாபாரிக்கு வேறு உறவினர் எவரும் கிடையாது. தாம் இனி பிழைக்க மாட்டோமே என அஞ்சினார். தாம் இறந்துவிட்டால் தன் மகனை எவராவது ஏமாற்றி தாம் அரும்பாடு பட்டுச் சேர்த்த பொருளை அபகரித்துச் சென்று விடுவார்களோ என்று பயந்தார். தமக்கு மிகவும் வேண்டிய நண்பர் ஒருவரை கூப்பிட்டனுப்பினார். அவரிடம் தாம் அரும்பாடு பட்டுச் சேர்த்து வைத்த 10,000 வராகங்களையும் ஒப்படைத்தார். நண்பனே, என் மகன் வளர்ந்து பெரியவனானதும் உனக்கு விருப்பமானதை அவனுக்குக் கொடு என்று கூறினார். சிறிது நாட்களில் அந்த வியாபாரியும் இறந்துவிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். தம் தகப்பனாரின் நண்பரிடம் சென்றான். அவரிடம் தம் தந்தை கொடுத்து வைத்திருந்த 10,000 வராகங்களை திரும்பக் கொடுக்குமாறு கேட்டான். வியாபாரியின் நண்பன் பெரிய மோசக்காரனாக இருந்தான். உன் தந்தை இறக்கும்போது எனக்கு விருப்பமானதை உனக்கு கொடுக்கச் சொன்னார். வீணாக பூரா பணத்துக்கும் ஆசைப்படாதே. இந்தா 1000 வராகன். இதை எடுத்துச் சென்று எங்காவது போய் பிழைத்துக்கொள் என்று 1000 வராகன்கள் அடங்கிய பணமுடிப்பை அவனிடம் கொடுத்தான். வியாபாரியின் மகனுக்கு இது பெரும் அதிர்ச்சியைத் தந்தது. மிகவும் நல்லவர் என்று தன் தந்தையார் நம்பிய அவருடைய நண்பனின் செய்கை அவனுக்கு அளவற்ற வேதனையைத் தந்தது. நேரே மரியாதை இராமனிடம் சென்று முறையிட்டான். மரியாதை இராமன் வியாபாரியின் நண்பனை அழைத்தான். இந்தச் சிறுவன் கூறுவது உண்மையா என்று அவரிடம் கேட்டான் மரியாதை இராமன். ஆம் ஐயா. இவன் தந்தை என்னிடம் 10,000 வராகங்களைக் கொடுத்து, இவன் வளர்ந்து பெரியவனானதும் எனக்கு விருப்பமானதை சிறுவனுக்கு கொடுக்கச் சொன்னார். அதன்படி நான் இவனுக்கு 1000 வராகன்கள் கொடுத்துள்ளேன். அதுவே பெரிய தொகை என்றான் மோசக்காரன். உம்முடைய நண்பர் சொன்னவாறு நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே என்றான் மரியாதை இராமன். மோசக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மரியாதை இராமனை தொடர்ந்து பேசலானான். ஐயா, இவர் தந்தையார் ஒப்படைத்த 10,000 வராகன்களில் நீர் 9,000 வராகன்கள் எடுத்துக் கொண்டீர். அதுதான் உமக்கு விருப்பமானது. எனவே உமக்கு விருப்பமான நீர் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த 9,000 வராகன்களைத்தான் நீர் இந்தச் சிறுவனுக்கு தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினான். இந்தத் தீர்ப்பைக் கேட்டுச் சிறுவன் மிகவும் மகிழ்ந்தான். பேராசைக்காரன் தன்னுடைய பேராசைக்கு இது சரியான தண்டனைதான் என்று நினைத்தவாறே 9,000 வராகன்களை அந்தச் சிறுவனுக்கு கொடுத்து அனுப்பினான். மரியாதை இராமனின் தீர்ப்பை அனைவரும் மெச்சினார்கள்.